அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். என்ன அது மஞ்சு திடீர்னு நம்மளை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா? ஒன்றுமே புரியலையே. எதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு அவகிட்டயே கேட்டுருவோம். என்னங்க திடீர்னு ஹோட்டல் கூட்டி வந்திருக்கீங்க? என்ன இன்னைக்கு சம்பள நாளா? ச்சே, சரியான டியூப் லைட்டாக இருக்கார் தோணிச்சு. அதுதான் கண்டிப்பாக லவ்வை சொல்லத்தான் மஞ்சு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதுதான் உங்களை ஹோட்டலுக்கு கூட்டி வந்தேன். நாம் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாகவே பேசுகிறாளே. எனக்கும் தாங்க, அதனால தான் நீங்கள் கூப்பிட்டதுமே வந்துட்டேன். ஆமாம், உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களையே பிடிக்கும்னு சொல்லிடலாமா? வேண்டாம் வேண்டாம், பட்டுன்னு சொன்னால் சட்டுன்னு ஏதாவது நடந்துடும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்குங்க. எனக்கு உங்களையே பிடிக்கும் சிவா. உங்களுக்கு என்ன பிடிக்குமா? இப்படி கேட்டுட்டா என்ன? அவசரப்பட வேண்டாம். என்னமோ யோசிக்கிறீங்க. இல்லைங்க, அது என்ன ஆர்டர் பண்ணலான்னு யோசிக்கிறேன். எது வேணாலும் ஆர்டர் பண்ணுங்கங்க, நான் சாப்பிடுவேன். பாருங்கள், சப்ளையரு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு. 2 மசால் தோசை கொண்டு வாங்க. சே, மனசில் உள்ளதை சொல்லுவான்னு பார்த்தா மசால் தோசையை சொல்கிறாளே. ஒருவேளை சாப்பிட்டுட்டு தெம்பாக சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு ஒரு வயசு பையன் கூட சேர்ந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டா அதுக்கு அர்த்தம் என்ன? கண்டிப்பாக லவ்வு தான். சே, வழக்கமாக ஆம்பளைங்க தான் படாத பாடுபட்டு லவ் சொல்லுவாங்க. இங்கே நான் சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன். அப்புறம் வேலையெல்லாம் எப்படி இருந்தது? என்னாச்சு ஜர்க்கு வாங்குறீங்க? இல்லைங்க, நல்லாவே போகுதுங்க. பயங்கர பிஸியாகவும் போகுதுங்க. எது நமக்கு மைனஸோ அதையே கேட்குறாளே. அப்போ இனிமே உங்களை பிடிக்கிறது கஷ்டம்தான்னு சொல்லுங்கள். என்ன அது தொழில் ரீதியாகவே பேசி பீதியை கிளப்புறாளே. ஆமாங்க, பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். சே, நாம் சொல்லி முடித்ததும் நாய் பின்னால் ஓடுற அந்த சீன் வந்து போகுதே. ஆனால் உங்களுக்கு மட்டும் ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. A few moments later. என்னங்க, மசாலா தோசை வந்துருச்சு, சாப்பிடுங்க. என்னங்க, உங்களை மறக்கவே முடியாதுங்க. எனக்கும் தாங்க. எங்கள் நாய் கடித்த ஆள் நீங்கள் தாங்க. அடி பாவி, காதல்னு நினச்சா கடி வாங்கினதை சொல்கிறாளே. என்னங்க, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுங்க. என்னது முக்கியமான விஷயம்னு சொல்கிறா? நாம் நினச்சது சரியாக தான் இருக்குது. பொண்ணுங்க லவ் அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட மாட்டாங்க. ரொம்ப யோசித்து தயங்கி சிச்சுவேஷன் பார்த்து தான் சொல்லுவாங்க. சொல்லுங்கள், சீக்கிரமாக சொல்லுங்கள், கேட்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். அது என்னங்க, நாம் மசால் தோசையும் ஆர்டர் பண்ணி சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சொல்லுங்கள், சஸ்பென்ஸ் என்ன நடக்க முடியலதோ. அது வந்துங்க, வாயிலிருந்து தோசையை கீழே துப்பிட்டீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, புறை ஏறிடுச்சு. கடவுளே, மஞ்சு சொல்கிறதுக்கு வாய் எடுக்கிறா. நம்ம கூட வேலை பார்க்குற மணி வர்றானே. அடடா, மணி பக்கத்தில் 2 பேரையுமே மாற்றி மாற்றி பார்க்குறானே. கடவுளே, இவன் ஏதாவது உளறி கொட்டினான்னா என்னோட மானமே போயிடுமே. சிவா, அடடே வாங்கண்ணே. என்ன சிவா, லவ்வா? அடடா, நம்ம சொல்லலான் இருந்தா அவரே கேட்டுட்டாரு. கடவுளே, சிவா ஆமான்னு சொல்லணும். என்னண்ணே நீங்கள், அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணே. சே, நம்ம நினச்ச மாதிரி எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாரே. என்ன சிவா, என்கிட்டயே பொய் சொல்கிறியா? கரெக்டாக கேட்குறாரு. நிஜமாக தானே சொல்கிறேன். அட என்ன தம்பி, நான் என் மனசில் பட்டதை சொல்லாமல் போக மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? அண்ணே, அது இப்போது இங்கே வேண்டாண்ணே. ஏன் சிவா, அவர் சொல்லட்டுமே. வேண்டாம் மஞ்சு. சே, அவர் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட இவர் நம்மளை புரிஞ்சிக்கலையே. அவர் மூலமாவது புரிய வைப்போம். நீங்கள் சொல்லுங்கள். தம்பி, நீங்கள் நாய் பிடிக்கிறதுல தான் கில்லாடின்னு நினச்சேன். ஆனால் லவ் பண்ணுறதுலையும் கில்லாடின்னு நிரூபிச்சிட்டீங்க. கடவுளே, பைரவன் அப்பப்போ குறைச்சது கண்ணில் தெரியுதே. அப்பா சொன்ன கதை ஞாபகத்துக்கு வருதே. மாறி மாறி வந்து போகுதே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு நாய் பிடிக்கிறவன் தான் புருஷனாக வருவான். கடவுளே, அப்பா சொன்னது 2 காதலையும் வந்து போகுதே. என்ன அது, மஞ்சுவோட முகமே அப்படியே மாறிப்போச்சு. தேவையில்லாத நேரத்தில் இந்த மணி தேவையில்லாததை சொல்லிட்டானே. மஞ்சு இப்போ நம்மளை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானே கண்டுபிடிக்க முடியலையே. உண்மையை சொல்லுங்கள்,
நீங்கள் நாய் பிடிக்கிறவரா? ஏம்மா தம்பி உங்ககிட்ட அதை சொல்லலையாம்மா? இந்த மணி சும்மாவே இருக்க மாட்டேங்கிறானே, இவன் சொன்னதை கேட்டு மஞ்சு என்ன பயங்கரமாக முறைச்சு பார்க்குறாளே. அது லேட்டாக சொல்லலாமேன்னு இருந்திருப்பாருமா. சரி நான் வர்றேம்மா. தம்பி என்ஜாய் பண்ணுங்க. பயந்தா உண்மை தெரிஞ்சிடும். சமாளிடா சிவா. நான் கேட்டதுக்கு நீங்கள் இன்னும் பதிலே சொல்லலை. பதில் சொல்லுங்க. ஆமாம் மஞ்சு, நான் நாய் பிடிக்கிறவன் தான். என்னது, நாய் பிடிக்கிறவரா? கடவுளே, போச்சு, எல்லாமே போச்சு. பைரவன் குலைச்சது, அப்பா சொன்ன கதை எல்லாமே நிஜமாயிடுச்சே. நீங்கள் நாய் பிடிக்கிறவர்னு ஏன் முன்கூட்டியே சொல்லலை? என்னை புகழ்கிறது எனக்கு பிடிக்காது மஞ்சு, எனக்கு புரியலை. ஒரு முறை எங்கள் ஆஃபீஸில் ஃபங்க்ஷன், ஒரு டாபர்மென் நாய் சங்கிலியோட நுழைஞ்சிடுச்சு. எல்லாரும் பயந்துட்டாங்க. அந்த நாய் எங்கள் மேனேஜர் மேலே பாஞ்சப்போ நான் தைரியமாக அதை தடுத்து சங்கிலியை பிடிச்சி இழுத்து மேனேஜரை காப்பாற்றிட்டேன் மஞ்சு. அதனால் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிது. அன்னையிலேருந்து ஆஃபீஸில் எல்லாருமே என்ன நாய் பிடிக்கிறவன்னு தமாசா சொல்லுவாங்க. அதைத்தான் மணி அண்ணனும் சொல்லிட்டு போகிறாரு. இப்படி ஒரு கதை இருக்கா? ஆனாலும் நம்புகிற மாதிரி இல்லையே. அப்புறம் ஏன் அவர் சொல்ல விடாமல் தடுத்தீங்க? உங்களுக்கு நாய்னாலே பிடிக்காது இல்லையா? நான் நாய் பிடிச்ச விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு என்னையும் பிடிக்காமல் போயிடுமோன்னு பயந்து தாங்க தடுத்தேன். எங்கே சுற்றினாலும் அங்கே தானே வந்து நிற்கிது. என்னாச்சுங்க? ஒன்றுமில்லைங்க, கிளம்பலாம். மசால் தோசை? மனசில் இருக்கிற ஆசையே அந்தரத்தில் தொங்குது. இதில் மசால் தோசை வேற. மசால் தோசை வேண்டாங்க. தோசை வேண்டாம், ஓகேங்க. ஆனால் ஆசையாக ஏதோ சொல்ல வந்தீங்களே, அது என்னன்னு சொன்னால் சந்தோஷப்படுவேன். அதை யோசிச்சுட்டு சொல்கிறேங்க. சே, எல்லாம் இந்த மணியால் வந்ததுங்க. ஆஃபீஸ் போய் அவனை வச்சுக்கிறேங்க. என்னது, சாப்பிடாமையே மஞ்சு எந்திரிச்சிட்டாலே. கடவுளே, மசால் தோசை வேஸ்ட்டாக போச்சே. கை கெட்டினது வாய் கெட்டலையே. நம்ம சின்னத்தையே முடக்கிட்டாங்க. முடக்கினவங்கள அந்த பைரவரே பார்த்துக்குவாரியா? நன்றியுள்ள ஒரு ஜீவனோட சின்னத்தை முடக்கினவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க ஐயா. அது கூட பரவாயில்லைங்க. அது உனக்கு பரவாயில்லையா? இல்லைங்க, பேச்சு வாக்கில். சரி, மேலே சொல்லு. எந்த கட்சியிலையும் நம்மளை கூட்டணியாகவும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களே. நம்ம ராம் உயிரோடு இருந்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்தது. அவன் ஆக்சிடெண்ட்டில் எப்போ செத்தானோ அதிலிருந்து எல்லாமே அபசகுணமாக தான் நடக்குது. ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான்யா. அது என்னது உங்கள் பிஏ இப்படி சொல்கிறாரு? அப்போன்னா இப்போ சுயேட்சையாக நிற்கிறீங்களே, இதுவும் அபசகுணமா? வாயை மூடுடி. எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் இந்த தொகுதியில் நான் எம்எல்ஏ ஆகணும்னு என்னோட கனவு. அட நீங்கள் கனவு கண்டா போதாதுங்க, மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும் இல்லை? போடுவாங்கடி. நானும் 20 வருஷமாக பார்த்துட்டு தானே இருக்கிறேன். கவுன்சிலராக கூட வர முடியல. இதில் எம்எல்ஏ கனவு வேற. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. விடு நாராயணா, அரசியல்வாதி வீடுனாலே இதெல்லாம் சகஜம்தான். எது அரசியல்வாதி வீடு? இதுதாண்டி, நீங்கள் தான் சொல்லிக்கோணும். பாத்தியா நாராயணா, கட்டுன பொண்டாட்டி எவ்வளவு பங்கமாக என்னை கலாய்க்கிறா. இவளுக்காகவே இந்த இடைத்தேர்தலில் நான் ஜெயிச்சிடணும் நாராயணா. ஒத்த ஓட்டில் ஜெயிச்சிடுவீங்களாக்கும். குசும்ப பாத்தியா நாராயணா, இன்னும் ஒரு வாரத்தில் ராமுவோட நினைவு நாள் வருது. அன்னைக்கு சிறப்பாக நம்ம ஊருக்கு விருந்தே வச்சிடுவோம். அப்படியே பைரவர் கோயில்லையும் ஒரு சிறப்பு பூஜை பண்ணிடுவோம். கண்டிப்பாக பைரவர் உங்களை ஜெயிக்க வைக்க மாட்டாருங்க. என்னடி சொல்கிற? நியாயமாக இருக்கணும். நீங்கள் எங்களுக்கு அரசியல் கற்றுத்தர வேண்டாம். சரி, சாப்பிட்ற நேரத்தில் சண்டை வேண்டாம், சாப்பிடுங்க. ஏன் பங்கஜம் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிற? உங்கள் மேலே இருக்கிற பாசம்தானுங்க. அது சரி, ஒத்த ஓட்டுன்னு சொன்னியே, அது யாரோட ஓட்டு? உங்களோட ஓட்டு தாங்க சொன்னேன். அடி பாவி, இவ ஒரு பொண்டாட்டியா? ஒத்த ஓட்டுன்னு சொன்னால் யாரோடதுன்னு கேட்டால் அந்த ஓட்டு என்னோடதுன்னு சொல்கிறாளே.